பிரைஸ் அலாட். வெல்கம் டு Pray with Samuel. கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கொடுத்த வார்த்தையின் பிரகாரமாய் அவர் நம்ம வாழ்க்கையில் யெகோவா ஷம்மாவா இருக்கிறார். நீங்கள் தனிமையின் பாதையில் இவ்வளவு நாட்களாக கடந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தரிடத்தில் ஏதோ ஒரு காரியத்தை கேட்டு சோர்ந்து போனவர்களாய் காணப்படலாம். வியாதியின் நேரங்களினால மிகவும் உபத்திரவத்திற்குள்ளாக இருக்கலாம். ஏன் ஆண்டவரை சில காரியங்களை என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நீங்கள் காத்து கொண்டிருந்த நாட்கள் முடிந்தது. கர்த்தர் இந்த மாதத்திலிருந்து உங்களோடு வாசம் செய்ய வந்திருக்கிறார். தம்முடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அவர் யெகோவா ஷம்மாவா இருக்கிறார். இனி நீங்கள் தனியாக இந்த பாதையில் கடந்து போகிறதில்ல. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அந்த அஷ்யூரன்ஸை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த வார்த்தையை விசுவாசித்து, கர்த்தாவே நீர் சொன்னது போலவே ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நீர் எங்களோடு வாசம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, நீர் சொன்னது போலப்பா எங்களுடைய வாழ்க்கையில் யெகோவா ஷம்மாவா இருக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா, தனிமையினால் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு ஒரு ஏற்ற துணைக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய கடன் சூழ்நிலைகளில் எங்களை நெருக்குகிறவர்கள் அநேகமாக இருக்காங்க ஆண்டவரே. அப்பா, அப்போ நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். எங்கள் மனசு எவ்வளோ உடஞ்சி போயிருக்கோம். இதெல்லாம் நாங்கள் சொல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஜெபிக்கின்ற இந்த வேலையில் எங்கள் வாழ்க்கைக்குள்ளாக வாங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய ஆண்டவரை கம்ஃபர்ட் பண்ணும்படிக்காக, எங்களை தேற்றும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா, இந்த சூழ்நிலையை எங்களுக்காக நீர் மாற்றி தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கஷ்டப்பட்ட நாட்கள் எல்லாம் மாறி உமக்கென்று சாட்சி கொடுக்கதான ஒரு நாட்களை நீர் எழுப்ப போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேலைக்காக நன்றி. நீர் பேசின கிருபைக்காக நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.